சரி, அடுத்த தலம் திருச்சிக்கல். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாட்டு 2ஆம் திருமுறையில் திருநாகைக்காரோணம் வழிபட்டு இந்த திருச்சிக்கல் என்னும் ஸ்தலத்துக்கு வர்றார். இது மாட கோயிலாக என்னங்க இந்த ஸ்தலம் முருகப்பெருமான் ஸ்தலங்களில் சிறந்த ஸ்தலமாக இப்பொழுது அங்கே இருக்கிற வெண்ணெய் பெருமானுக்கு மதிப்பில்லை, சிங்கார வேலருக்கு தான் மதிப்பு சொல்கிறேன். வானுலாவும் மதி வந்து உலாவும் மதில் மாளிகை தேன் உலாவும் மலர்ச்சோலை மல்கும் திகழ் சிக்கலுள். இந்த பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் வேண்டியதில்லைங்க, படிச்சுட்டு போனாலே தெரியும். வேனல் வேளை விழித்த, வேனல் வேள் மன்மதனுக்கு பேர், விழித்திட்ட வெண்ணெய் பெருமான், வெண்ணெய் பெருமான் திருச்சிக்கல் தலத்து இறைவனுக்கு பேர். அடி ஞானமாக நினைவார் வினையாயின நையுமே. ஞானம் ஆதற்பொருட்டு நினைவார், ஞானம் ஆக நினைவார். ஞானம் ஆதற்பொருட்டு, ஆதல்னா உண்டாதல்னு அர்த்தம், அல்லது மிகுதல் பொருட்டு. ஞானம் மிகுதல் பொருட்டு நினைப்பவர்களுக்கு வினை ஓயும். வினை ஓய்ந்தால் ஞானம் வரும், அதனால் வினை ஓயுமே. மடங்கொள் வாழை குதிகொள்ளும், மடம் என்பது இளமைன்னு அர்த்தம். மடங்கொள் வாழை குதிகொள்ளும் மணமலர் பொய்கை சூழ் திடங்கொள் மாமறையோர் அவர் மல்கிய சிக்கலுள். சிக்கல் ஸ்தலத்தில் மறையோர்கள் நிறைந்திருக்கிறார்கள் சொல்கிறார். விடங்கொள் கண்டத்து வெண்ணெய் பெருமான் அடி மேவியே அடைந்து வாழும் அடியார் அவர் அல்லல் அறுப்பாரே. வெண்ணெய் பெருமானது திருவடியை அடைந்த அடியார்கள் அல்லல் இல்லாமல் வாழ்வார்கள். நீலம் நெய்தல் நிலவி, நீல நெய்தல்னு இருக்கும், அது எம்மன்னா புனிச்சு விகாரத்தால் கெட்டு போச்சு, சேர்த்துக்கொள்ள வேண்டும். நீலம் நெய்தல், நீலம் நெய்தல் நிலவி மலரும் சுனை நீடிய சேலும் ஆளும் கழனி வளம் மல்கிய சிக்கலுள். சேலும் ஆளும், சேல் என்பதும் ஆள் என்பதும் மீன் வகைகள். சேலும் ஆளும் உண்மை தொகை. ஆளும் என்பதுக்கு ஆரவாரிக்கும்னு ஒரு பொருள். எனவே சேல் என்ற மீன் துள்ளி குதித்து விளையாடுகின்ற என்று அர்த்தம் பண்ணலாம். மயில் ஆல என்றார் போல. சேலும் ஆளும் கழனி மல்கிய வளம் மல்கிய சிக்கலுள் வேல ஒன் கண்ணியினாலே, வேல் ஒன் கண் அகரம் சாரியாக பெற்று வேல ஒன் கண் வந்தது. வேல ஒன் கண்ணியினாலே ஓர் பாகன் வெண்ணெய்ப்பிரான் பாலவண்ணன், பால்வண்ணன் என்பது பாலவண்ணன் வருது, வெண்ணெய்ப்பிரான் ஆகையினாலே பால்வண்ணன் பேர். கடல் ஏத்த நம் பாவம் பறையுமே. கந்தம் உந்த கைதை பூத்து, கந்தம் வாசனை, தாழை பூக்கிறது, வாசனை எல்லா பக்கமும் வீசுகிறது. கந்தம் உந்த, உந்தன்னு சொல்லலாம், முந்தன்னு சொல்லலாம். முந்தன்னா எல்லா மனங்களையும் அழுத்தி விட்டு இதுவே முந்தி விளங்குகிறது என்று அர்த்தம் பண்ணணும். உந்தன்னு சொன்னால் எல்லா திக்குகளையும் காற்றினாலே செலுத்த என்று அர்த்தம் பண்ணணும். கந்தம் உந்த, கந்தம் முந்த கைதை பூத்து கமிழ்ந்து சேரும் பொழில் செந்து வண்டினிசை பாடு. வண்டு செந்து இன்னிசை பாட. செந்து என்பது இசையின் வகைகளிலே ஒன்று. வண்டு செந்து இன்னிசை பாடல் மல்கும் திகழ் சிக்கலுள் வெந்த வெண்ணீற்று அண்ணல் வெண்ணெய்ப்பிரான் விரையார் கடல் சிந்தை செய்வார் வினையாயின தேய்வது திண்ணம். கடலை சிந்தை செய்பவர்களுடைய வினை தேயும். மங்குல் தங்கும் மறையோர், மங்குரங்கும் இருக்கும், அந்த ரானாவை இல்லன்னாவும் தானாவுமா பிரிச்சுக்கணும். மங்குல் தங்கும், இல்லு தா ரெண்டும் சேர்ந்தா ஒரு ராவாயிடும், அது தமிழ் இலக்கணம். மங்குல் தங்கும் மறையோர்கள் மாடத்து அயலே, மறையோர்கள் மாடம், மறையோர்கள் மாடம், அந்த எள்ளு இன்னா மாறிடும் முன்னாலம்மா வந்ததுனால. மறையோர்கள் மாடத்து அயலே மிகு தெங்கு துங்கப் பொழில், தெங்கு துங்கப் பொழில், தெங்கு பொழில் துங்கப் பொழில், தென்னந்தோப்புன்னு அர்த்தம். துங்கப்பொழில் உயர்ந்த பொழில்னு அர்த்தம். துங்கம் உயர்ச்சி, தெங்கு தென்னை, துங்கம் உயர்ச்சி. தெங்கு துங்கப்பொழில் செல்வம் மல்கும் திகழ் சிக்கலுள் வெங்கண் வெள்ளேருடை வெண்ணெய்ப்பிரான் அடி மேவவே தங்கும் மேன்மை சரதம். மேன்மை தங்கும் சரதம், சரதம்னா நிச்சயம் அர்த்தம். சிவபெருமானுடைய அடியை விரும்பினவர்களுக்கு மேன்மை தங்கும் என்பது நிச்சயம். திரு நாளும் தகையுமே. திரு என்பது முத்தி செல்வம், அவனை விட்டு போகாது தேர்ந்தெடுக்கும். உலகியலில் வாழுகிற பொழுது உலகியல் அனுபவத்துக்குரிய செல்வம் ரெண்டும். தகையும்னா தடுக்கும் அர்த்தம், அவனை விட்டு போகாமல் தடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். வண்டு இறைத்து மது விம்மிய, இறைத்து மது விம்மிய, இறைத்தும் மது விம்மிய, இம் என்பது இசைக்காக விரிந்ததுங்க. வண்டு இறைத்து மது விம்மிய மாமலர் பொய்கை சூழ் தெண்டிரைக்குள் புனல் வந்து ஒழுகும் வயல் சிக்கலுள் விண்டு இறைத்த மலரால் திகழ் வெண்ணெய் பெருமான். வெண்ணெய் பெருமானை திருமால் வழிபட்டு இருக்கிறார்.
மலர் தூவி வழிபட்டிருக்கிறார். விண்டு இறைத்த மலர், விண்டு திருமால், விஷ்ணு என்ற சொல்லு சமஸ்கிருதம், தமிழில் வர்றபோது தமிழுக்கு தந்தாப்புல திரியும், விண்டு என திரிஞ்சு வந்தது. விண்டு இறைத்த மலரால் திகழ் வெண்ணை பெருமானடி கண்டு இறைத்தும் மனமே மதியாய் கதியாகவே. மனமே கண்டு கதியாக இறைத்தும், இறைத்தும் தன்மை பன்மை முற்றுங்க. இறைத்தல் என்பது இங்கே துதிபாடுதல் என்ற பொருளில் வருது. இறை என்பது ஒலி என்னும் பொருளில் துதிபாடுதல் அப்படிங்கிற. கண்டு இறைத்தும், கண்டு துதிப்போம். எதுக்காக? கதி ஆவதற்காக. முன்னும் மாடம் மதில் மூன்றுடனே எரியாய் விழ திரிபுரம் துண்ணுவார் வெங்கனை ஒன்று செலுத்திய சோதியான் சென்னலாரும் வயல் சிக்கல் வெண்ணை பெருமானடி உன்னி நீட மனமே நினையாய். மனமே உன்னி நீட நினையாய். நீடன்னா ரொம்ப நேரம் நினைக்கிறது, உடனே நினைச்சு உடனே மறந்துடுறதில்லை. அது சொல்றார். உன்னி நீட, நீட மனமே, நீடம் மனமே, அந்த இம்மி இசைக்காக விரிந்தது. நினையாய் வினை ஓயவே. தெற்றலாகிய தென்னிலங்கைக்கு இறைவன் மலை பற்றினான் முடி பத்தோடு தோள்கள் நெறியவே. செற்ற தேவன், தெற்றலாகிய மலை, ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கின்ற மலை. மலை என்பது எப்போவுமே ஒன்று அதனோட இன்னொன்று அதனோட இப்படியே சேர்ந்து தான் பெருகி கொண்டு போகும். அதே போல் அடுக்கடுக்காக மேலே போகிற போதும் பெருகும். அதுக்கு தெற்றல்னு பேர். தெற்றல் வந்து மலையில் கூட்டிக் கொள்ள வேண்டும். தெற்றலாகிய தென்னிலங்கைக்கு இறைவன் மலை பற்றினான். தெற்றலாகிய மலை பற்றினான். தென்னிலங்கைக்கு இறைவன் தெற்றலாகிய மலையை பற்றினான் என்று அர்த்தம் பண்ணும். இந்த காலத்தை தைத்தல்னு சொல்கிறது உண்டு. பற்றினான் முடி பத்தோடு தோள்கள் நெறியவே. செற்ற தேவன், இந்த இடத்துல செற்ற அழித்தன்னு அர்த்தம். நம் சிக்கல் வெண்ணை பெருமானடி உற்று நீ நினையாய் வினையாயின ஓயவே. மாலினோடு அரு மாமரை வல்ல முனிவனும், அரு மாமரை வல்ல முனிவன் பிரம்மா, கோலினார் குறுகச் சிவன் சேவடி. சிவன் சேவடி குறுக கோலினார். கோலுதல்னா தொடங்குதல்னு அர்த்தம். அடிகோலுதல்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தொடங்கினார். கோலியும் தொடங்கியும் கூட சீலம் தாம் அறியார், அவனுடைய நெறியினை இவர்கள் அறியவில்லை, ஆகையினால காணாதொழிந்தார்கள் என்றர்த்தம். திகழ் சிக்கல் வெண்ணை பிரான் பாலும் பன்மலர் தூவ பறையும் நம் பாவமே. வெண்ணை பிரான் பால் பல்மறை தூவ நம் பாவம் பறையும் என்று அர்த்தம். பட்டை நல் துவர ஆடையினாரோடு, துவராடை காவியாடை, அது சில மரத்தினுடைய பட்டைகள் ஊற வைத்து அந்த தண்ணீரில் துவைக்கிறது, அதுக்காக பட்டை நற்றுவராடை அப்படின்னு அர்த்தம். பட்டை நல் துவராடையினாரோடும் பாங்கிலா கட்டமண் கழுக்கள், கழுக்கள் கழுமரம் போல் நிற்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். அவங்க திகம்பரர்கள் அல்லவா, அதனால். சொல்லினை கருதாது நீர் சிட்டன் சிக்கல் வெண்ணை பெருமான் செழு மாமரை பட்டன் சேவடியே பணிமின். அப்படி பணிந்தால் உங்கள் பிணியெல்லாம் போகும். பிணி போவதற்காக பணிமின். கந்தமார்பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் நல் செந்தன் பூம்பொழில் சிக்கல் வெண்ணை பெருமானடி சந்தமா சொன்ன செந்தமிழ் வல்லவர் வானிடை வெந்த நீரணியும் பெருமான் அடி மேவர். மேவுவர் என்பது மேவர்னு வந்தது. சிவலோகத்தில் சிவபெருமானுடைய திருவடியை சேர்ந்து இருப்பார்கள்.